வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய்க்கு ஆதரவு பெருகிட்டு வருது. பெருகிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா, அவர் கட்சிக்காரங்க மட்டுமில்ல, தொண்டர்கள் மட்டுமில்ல, மற்ற கட்சிக்காரர்கள்கிட்ட இருந்தும் மெதுவாக ஆதரவு அதிகமாயிட்டு இருக்கு. என்னங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில விஜய்க்கு ஆதரவு பெருகுதுன்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு நீங்க அங்க கேட்கலாம். உண்மையில அப்படிதாங்க நிலைமை இருக்கு. ஏன்னா பல கட்சிக்காரங்களும் அரசை குறை சொல்றாங்க, ஆட்சியை குறை சொல்றாங்க, காவல்துறை குறை சொல்றாங்க, ஆட்சியாளரை குறை சொல்றாங்க, திமுக குறை சொல்றாங்க. இந்த மாதிரி குறை சொல்றதெல்லாம் யாருக்கு ஆதரவா போய் முடியும்? எதிரா மட்டும் போய் முடியுமா? இல்ல, அது விஜய்க்கு ஆதரவா போய்கிட்டு இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ அது நடந்துட்டு இருக்குங்க. உண்மையில நடந்த சம்பவம் மிகவும் கோரமானது, மிகவும் துயரமானது, மிகவும் வருத்தத்துக்குரியது. இதற்கு காரணம் பொறுப்பு அப்படி நிறைய பேரை பத்தி சொல்லலாம். உண்மையில சொல்ல போனா ஒரு அனுபவம் இல்லாத கட்சி தமிழக வெற்றி கழகம். அனுபவம் இல்லாத கட்சி, அனுபவம் இல்லாத அரசியல் தலைவர், அனுபவம் இல்லாத நிர்வாகிகள், இவங்க ஏற்பாடு பண்ண கூட்டம் என்ன நடக்கும்னு தெரியல, நடந்தா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் துயரம் நடந்துருச்சு. அந்த கட்சிக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, அப்போ ஹேண்டில் பண்ண தெரியல, உடனே ஹேண்டில் பண்ண தெரியல, அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண தெரியல. அது மட்டும் இல்லாம அது எப்படி சொல்றது தெரியல. மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய புகழ் வாய்ந்த ஒரு நடிகர், மிகப்பெரிய புகழ் வாய்ந்த நடிகர், மறுக்க முடியாது. அந்த அந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகரை தலைவராக வச்சிருக்கிற கட்சியில கீழே இருக்க நிர்வாகிகள்லாம் எப்படி கொண்டு போறது அப்படின்னு தெரியாம உண்மையாவே விழிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு பெருகிட்டு இருக்கு. இதுதான் நாம் இப்போது பார்க்கின்ற கண்கூடான உண்மை. எப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த நிகழ்வு நடந்த உடனே என்னென்ன சொன்னாங்க எல்லாருமே, உடனுக்குடனே விஜய்க்கு எதிராக கருத்துக்கள் பரப்பப்பட்டது. நிச்சயமாக பல ஊடகக்காரர்கள், பல ஊடகங்கள்ல, தொலைக்காட்சிகள்ல, இல்ல வலைத்தளங்கள்ல, ஊடகங்கள்ல, முக்கியமாக வலைக்காட்சிகள்ல, யூடியூப்ல எல்லாரும் எதிராக பேசினாங்க. அவருக்கு எதிராக தான் பேசினாங்க. ஊடகங்களுடைய கருத்து அவருக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டது. எல்லோருமே நிறைய பேர் திமுக ஆதரவா பேசினாங்க. இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்க கூடாது, தொடர்ந்து எதிராகவே அவருக்கு எதிராக பேசப்பட்டது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை மாறினது நீங்க கவனிச்சிருப்பீங்க. கரூர் போன சீமான் என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி விஜய் மனசை ஒன்னா பாடுபட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். விஜயை சீமான் கழுவி ஊத்தினார், நல்லா தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப இழிவா பேசினார், ரொம்ப தரம் தாழ்ந்து பேசினார். ஆனா இந்த வார்த்தையை கவனிங்க, இந்த வார்த்தை ஏன் சொன்னாரு, அவர் வாயிலிருந்து ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு? தம்பி விஜய் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற துயரம் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சு அவர் சொன்னார். சரி, இதன் மூலமாக விஜய் தொண்டர்களை தன் பக்கம் இழுக்க நினைக்கிறார், தன் பக்கம் இருக்கின்ற தொண்டர்கள் விஜய் கட்சிக்கு போகாமல் தடுக்கிறார். இப்படி எல்லாம் அரசியல் தளங்கள்ல பார்க்கப்படலாம், அதை பற்றி விமர்சிக்கப்படலாம். ஆனால் சீமான் அதை சொன்னார், மறுக்க முடியாது. அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர்கள், முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு முதல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார். அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன பேசினாரு நல்லா கவனிச்சிங்கன்னா, அண்ணாமலை வந்து இலங்கையிலிருந்து வந்தாரு, மதுரையிலிருந்து வந்தாரு. பேசின பேச்சு முக்கியமான பேச்சுங்க. என்னன்னு சொன்னாரு, முக்கியமா விஜய் தன்னுடைய பயண திட்டங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய வழிமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஆனால் பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் அரசு பாதுகாப்பு வழங்க தவறியது அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். முக்கியமாக அங்கு இருக்கின்ற காவல் அதிகாரிகள், ஆட்சியர் இவங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பு இருக்கு, அவர்களுக்கு எதிராக ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, எவ்வளவு கூட்டம் கூடும், எவ்வளவு கூட்டம் கூடாது, என்ன ஆபத்து வரும், இவங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. தெரிந்து இருக்காத இந்த அதிகாரிகளுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். இதுக்கப்புறம் தான் அரசுக்கு எதிராக பேசணும் அப்படிங்கிற நிலைமை மாறிச்சு. நல்லா கவனிக்கணும், அரசுக்கு எதிராக பேசணுங்கிற நிலைமையை அண்ணாமலை உருவாக்குனார். அண்ணாமலை ஒரு நவீன அரசியல்வாதி, தளம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அவர் பேசினார். இது மாதிரி பேசுறது மூலம் அரசுக்கு எதிராக பேசணும், அது விஜய்க்கு ஆதரவாக போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப உன்னிப்பா பேசினார். ஆனால் அரசுக்கு எதிராக அவர் பேசினார். அரசுக்கு எதிராக அண்ணாமலை பேசியது யாருக்கு ஆதரவா போகும்? அண்ணாமலைக்கா, பாஜகவுக்கா? அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக, ஆளும் கட்சிக்கு எதிராக அண்ணாமலை பேசியது யாருக்கு ஆதரவாக போகும்? யாருக்கு எதிராக இந்த உண்மை, இந்த நிகழ்வு கட்டமைக்கப்பட்டது, இந்த நிகழ்வினுடைய எதிர்வினைகள், இதுக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்தாங்களே, அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் உருவாக்குனாங்கல்ல கருத்தியல் ரீதியா, அது எல்லாமே எப்படி தகர்ந்து போகும்? அண்ணாமலை தகர்ப்பதற்கு உதவினார். உடனே எடப்பாடி எல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, சரியாக பாதுகாப்பு வழங்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாதுகாப்பு வழங்கல அப்படின்னு யாரை சொல்றாரு? அரசு சொல்றாரு. இன்னும் பல தலைவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், எங்களுக்கு இந்த விசாரணை நம்பிக்கை இல்லை. முக்கியமாக சீமான் ஆதரவாக இருக்கின்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பல பேர், அரசாங்கத்துடைய ஒரு நபர்
ஆணையம் விசாரணை ஆணையத்தில் நம்பிக்கை இல்லைங்க. நேரடியா சொல்றாங்க, இது அரசாங்கம் நியமிச்சது தானே, சிபிஐ விசாரணை வேணும், என்ன நடந்ததுங்க, எப்படி நடந்தது, யார் ஊக்குவிச்சார், இல்லையா, எது இது இயல்பாக நடந்ததா, இப்படி எல்லாம் அவங்க கட்டமைச்சாங்க. முக்கியமா எடப்பாடி பழனிசாமியும் இதை பேச ஆரம்பிச்சார். இது மாதிரி பேச ஆரம்பிச்சது என்ன, அரசாங்கத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பேசுவது அது அதிமுகவுக்கு சாதகமாக மாறுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. எதிராக, திமுக அரசுக்கு எதிராக ஒரு மூத்த தலைவர், ஒரு பெரிய கட்சியுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர் பேசுறது, எதிர்கட்சி தலைவர் அரசுக்கு எதிராக பேசுறது, அரசுடைய திட்டங்களுக்கு எதிராக பேசுறது, அரசுடைய நிர்வாகத்திற்கு எதிராக பேசுவது, அது யாருக்கு சாதகமா மாறும்? அதிமுகவுக்கா? இல்லை, அது இங்கு முக்கிய பொருளாக இருக்கின்ற விஜய்க்கு சாதகமாக மாறும். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். இதே மாதிரி பல்வேறு அமைப்பினருமே மெதுவாக அரசுக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறது அது விஜய்க்கு ஆதரவாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பல ஊடகவியலாளர்கள், அது அதிமுக ஆதரவாளர்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, திமுக எதிர்ப்பாளர்கள், அதிமுகவுக்கு ஒரு விசுவாசமாக இருப்பவர்கள் அல்லது அதிமுகவுடைய அபிமானிகள், இந்த வார்த்தை சரியா இருக்கும். அதிமுக ஆட்சிக்கு வரலாம், திமுக சரியில்லை நினைக்கிறவர்கள் நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, விஜய் வளர்ந்துட்டு இருக்கிறாரு, எடப்பாடி கவனமா இருங்க, பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்து அதிமுகவை பலப்படுத்துங்கள், இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்க கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. ஏன் இப்படி நடந்தது? ஒரு நடிகர் பின்னால் ஏன் போகிறீர்கள், இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க. நடிகர் யார்? விஜய் நடிகர். சரி, 2 வருஷம் அரசியல் அனுபவம். எம்ஜிஆர் யார்? அவரும் நடிகராக தான் இருந்தார், ஆனால் மிகப்பெரிய அரசியல் அனுபவம் கொண்டவராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா யார்? அவரும் நடிகராக தான் இருந்தார். அவர் அதிமுகவை கட்டமைத்து மிகப்பெரிய சக்தியாக மாற்றினார். இவர்கள் நடிகர்கள் இல்லை என்று மறுத்துவிட முடியாது. இருந்தாலும் விஜய் வளர்கிறாரோ என்ற எண்ணம் அதிமுக அபிமானிகளுக்கு ஏற்பட்டுவிட்டது. விஜய் வளர்ந்து திமுகவுக்கு எதிராக வாக்குகளை அப்படியே உடைச்சு அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவார் அப்படின்னு நிறைய பேர் எண்ணினாங்க இல்லையா, கணிச்சாங்க இல்லையா, அது மாறி விஜயுடைய வளர்ச்சி அதிமுகவை காலி செய்திருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை கொடுத்துருச்சு, அந்த புரிதலை கொடுத்துச்சு. ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப அறிவாளிகள் இந்த ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோருமே. ஆகையால விஜய்க்கு எதிராக பேசுவது என்பது கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க அல்லது ஆதரவா பேசுறதை குறைச்சுக்கிட்டாங்க. இதன் மூலம் அவர்களும் புரிந்து கொண்டார்கள், அதிமுகவுக்கு மேல விஜய் வளர்றாரோ, நிலவரம் அப்படி இருக்கு. மிகப்பெரிய ஒரு சினிமா சக்திங்க, மறுக்க முடியாது. அது அரசியல் சக்தியாக மாறும்போது மிகப்பெரிய அளவுக்கான மனித ஆற்றல் அவர் பின்னால போய் நிக்குது. சரியா தவறாங்கிறது வேறங்க. விஜய்க்கு எவ்வளவு அரசியல் தெரியும், எவ்வளவு வருஷம் அரசியல் இருந்தாரு, அவருக்கு பேப்பர் பார்க்க பேச தெரியுமா, அவருக்கு புள்ளி விவரங்கள் தெரியுமா, நன்மை தீமை தெரியுமா, இதெல்லாம் நீங்க கேள்விக்கு உட்படுத்தலாம். ஆனால் இந்த நிகழ்வு நிறைய பேரை அரசுக்கு எதிராக திருப்பி விஜய்க்கு ஆதரவாக மாத்திருச்சு. அதிமுகவில் இருக்கிறவர்களையும், நாம் தமிழர் போன்ற தேசிய உணர்வாளர்களையும், இன்னும் பல கட்சிகளையும், பாஜக போன்ற கட்சிகளில் இருப்பவர்கள் கூட திமுகவுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக பேசுவது விஜய் பக்கம் மெதுவாக சாய வைக்கிறது. அவருடைய செல்வாக்கு மெதுவாக அதிகமாகி கொண்டிருக்கிறது. முக்கியமாக திமுகக்குள்ளேயே இந்த நிகழ்வு நடந்திருக்க வேண்டாமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்தது விஜய்க்கு எதிராக போனது என்பதை விட ஏதோ ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் கிட்ட கொடுத்துருச்சோ அப்படின்னு திமுக காரர்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதனால விஜய் வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாயிருச்சோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை காரணமாக தான் விஜய்க்கு ஆதரவு நிச்சயமாக பெருகி இருக்கு. அதை விஜய் புரிஞ்சுக்கணும், இன்னும் அவங்க நிர்வாகிகள் புரிஞ்சுக்கணும். அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீளவே இல்லை. இருந்தாலும் கூட விஜயின் அரசியல் மற்ற அரசியல் தலைவர்களோடு ஒப்பீடு செய்யக்கூடியது அல்ல. அவர் வேறு விதமான ஒரு அரசியல்வாதி. மற்ற நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்களே அவங்க மாதிரி இல்லை, அவருடைய சிந்தனை வேற, அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்க வேற. இதெல்லாம் அவருடைய செல்வாக்கை அதிகப்படுத்தி இருக்கு, அவருக்கு ஆதரவு ஆதிகப்படுத்தி இருக்கு. இனி வருகின்ற காலங்கள் அதை நிச்சயமாக காட்டும். இது ஒரு நடுநிலை ஊடகவியலாளராக நாம் பார்ப்பது, நமக்கு எந்த சார்பும் இல்லை. யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், திமுகவை தொடரலாம், அதிமுக வரலாம், பாஜக வரலாம், நாம் தமிழர் வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் நிலவரங்கள் பார்த்து புரிந்து கொண்டு அதை விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், அதைத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற காலம் நம்முடைய பரிமாணத்தை நிச்சயமாக நிரூபிக்கும் என்று நம்பலாம். விஜய் இது எப்படி அணுகுகிறார் என்பதை பொறுத்தும் அது இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.